அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ஆயில்ய நட்சத்திர நேயர்களே, உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி முடிய போகிறது அப்படிங்கிறதா நிறையா பேர் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. அஷ்டம சனி தொடங்கிருச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இல்லை அஷ்டம சனியாக தான் இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆயில்ய நட்சத்திர நேயர்களுக்கு இப்போ தான் தொடங்கவே போகுது. ஏன்னா 2023 டிசம்பர் மாதம் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். எங்கேருந்து பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்பத்தில் பயிற்சி ஆகும்போது கடகத்துக்கு 8வது வீடு, அஷ்டமாதிபதி வீடு. அதனால் அஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது முதலில் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவிட்டமில் இருப்பார். அவிட்டமில் இருக்கும்போது புனர்பூசத்துக்கு அஷ்டம சனி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு ட்ராவல் ஆனார். சதய நட்சத்திரத்தில் இருக்கும்போது எங்கே அஷ்டம சனின்னா பூச நட்சத்திரத்துக்கு அஷ்டம சனி. இப்போ அவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. ஸோ ஆயில்யம் முதல் பாகம் மற்றும் 2ஆம் பாகம் 2 பேருக்கும் இப்போ அஷ்டம சனி தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீடியோ போடுறது பெரிய விஷயம் கிடையாது. இது பயமுடுத்துவதற்கான வீடியோ கிடையாது. இந்த வீடியோ அஷ்டம சனி அப்படிங்கிறது என்ன, அந்த அஷ்டம சனியால் என்ன பாதிப்புகள் ஏற்படும், அந்த அஷ்டம சனியை நம்ம தவிர்ப்பதற்கும் அஷ்டம சனியால் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கவும் என்ன செய்யணும்னு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா சொல்கிற மாதிரி தான் எனக்கு பிடிச்ச ராசி கடகராசி. அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். அப்பேற்பட்ட ஒரு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நான் வீடியோ நெகட்டிவாக என்றைக்குமே போட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆயில்ய நட்சத்திர நேயர்கள் சந்தோஷமாகவும் மனசு திருப்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். முதல்ல ஆயில்ய நட்சத்திரத்தை புரிந்து கொள்ள தனியாக ஒரு வீடியோவே வேணும். ஏன்னா அடுத்தவர்களுடைய மனதை ரொம்ப ஆழமாக சென்று புரிந்து கொள்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். ஆனால் யாருமே எவ்வளவு ஆழமாக பழகினாலும் ஆயில்ய நட்சத்திரத்தை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ரொம்ப ராட்சச குணமாக இருக்குது, ரொம்ப கோவப்படுறாங்க, செல்ஃபிஷாக இருக்காங்க, பணம் விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்காங்க. அன்பு அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் தான் அப்படின்னு வெளில எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. உங்களை பிடிச்சு போச்சு அப்படின்னா உங்களுக்காக உசுரை கொடுக்கக்கூட ஒரு ஆள் இருக்காருன்னா அவர் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் தான். ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொன் முத்து, ஒரு பொன் முட்டை போடுற வாத்துக்கு சமங்க. முத்து பவளம் மாணிக்கம் எவ்வளோ மதிப்புடையதோ அந்த மாதிரி மதிப்புடையது ஆயில்யம். ஆயில்யத்துடைய அளவு வேணால் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய மூளை பெரிதாக இருக்கும். எந்த துணிச்சலான விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய பக்குவம் ஆயில்ய நட்சத்திர நேயர்களுக்கு உண்டு. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கஜினி முகமது 18 முறை படையெடுத்து தோற்றபின் 19வது முறை வென்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி என்ன சொல்வேன்னா கஜினி முகமது கூட ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தோல்வியை அதிகமாக சந்திப்பவர்கள் ஆயில்ய நட்சத்திர நேயர்கள் தான். அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருபவர்களும் ஆயில்ய நட்சத்திர நேயர்கள் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வாட்டி தோத்தாலும் சார் 11வது வாட்டி ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. நிறைய நடிகர்கள் படம் ஃப்ளாப் ஆனாலும் இந்த ஒரு நடிகர் மட்டும் தைரியமாக திருப்பி ஏன் நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆயில்ய நட்சத்திரம். பல அரசியல் தலைவர்கள் ஒரு தேர்தலில் தோற்றதுக்கப்புறம் திருப்பி அவங்களால நார்மல் லைஃப்க்கு வரவே முடியல. ஆனால் எவ்வளவு முறை இவருடைய ஆட்சியில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் இவர் ஏன் இன்றைக்கி முன்னேறி வராருன்னா இவரும் ஆயில்ய நட்சத்திரம் தான். அதே மாதிரி எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் பலரும்
இன்றைக்கி மனசுக்குள்ள போராட்டம், வெறி, குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும், கணவன் மனைவிக்காக வாழ வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு இருக்கக்கூடிய நிறையா பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் நட்சத்திரம் தான். ஆயில் நட்சத்திரத்தோட பேர் கொடுத்து வச்சுருக்கணுங்க. அன்பை காட்ட தெரியாதே தவிர அன்பு உள்ள ஆயில் நட்சத்திரத்தில் அதிகமாக இருக்கும். ஆயிலி நட்சத்திரம் அப்படின்னா என்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு பீரோன்னு சொல்லலாம். நீங்கள் திறந்தீங்கன்னா அதில் நிறைய பொருள் இருக்கும், பாதுகாப்பான சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் திறக்காமல் வச்சுருந்தீங்கன்னா ஆயில்யத்தை வச்சுக்கிட்டும் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி சேஃப்டி அப்படிங்கிறத விட செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஆயில் நட்சத்திரத்துக்கு அதிகம் உண்டு. மனசில் என்ன படுதோ அதை வெளிப்படையாக பேசிடுவாங்க, அதுக்காக யோசிக்கவே மாட்டாங்க. தன்மானம் அதிகமாக உடையவர்கள், பிறரோட காசை தான் வாழணும்னு நினைக்கவே மாட்டாங்க. முக்கியமாக எது முக்கியம் அப்படிங்கிறத மறந்து அந்த நேரத்திற்கு பிரச்சனை வராமல் இருந்தால் போதும் யோசிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் நட்சத்திர நேயர்கள் தான். ஆயில்யம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நட்சத்திரமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்வேன், ஆயில்யம் மிகப்பெரிய நட்சத்திரம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய வாழ்க்கையும் கெடுக்காதவர்கள், எல்லாருக்கும் உதவுபவர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரர்கள். ஸோ உங்களுக்கு அமுதன் ஆஸ்ட்ரோ மூலியமாக நான் உதவணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பரிகாரங்கள் முதல் முறையாக தனித்தனியாக சொல்ல போகிறேன். ஆண்களுக்கு பரிகார ஸ்தலம் ஒன்று, பெண்களுக்கு பரிகார ஸ்தலம் ஒன்று அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோக்கெவ்வளோ ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அதை நம்ம சொல்லும்போது தான் பயன் அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் டாபிக் வந்துடுறேன். அஷ்டம சனியால் பாதிக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திர நேயர்களுக்கு பரிகாரங்கள் 2 கோவில்கள் சொல்ல போகிறேன். உங்களுடைய பெயர், நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக இந்த கோவிலில் போய் ஒவ்வொரு ஆயில்ய நட்சத்திர நேயர்களும் நன்றாக இருக்க வேண்டும்னு நானே பிரார்த்திச்சுட்டு வரேன். உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ண போகிறேன். இது எப்போதும் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கிற விஷயம்தான். ஆயில்ய நட்சத்திர பெண் நேர்களாக இருக்கும் பட்சத்தில் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் மூவலூர் என்கின்ற ஊர் இருக்கிறது. இந்த மூவலூர் என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய மார்க சகாயேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த சிவன் கோவிலுக்கு சென்று பெண்கள், ஆயில்ய நட்சத்திர பெண்கள் வழிபட்டு வந்தால் அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒன்றும் படுத்தவும் படுத்தாது, ஒரு விதத்தில் பிரச்சனையும் கொடுக்காது. அதே நேரத்தில் உங்களுடைய கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு மற்றும் வெளிநாடு, உத்தியோகம், பொருளாதாரம், குழந்தை பாக்கியம், திருமண யோகம் எல்லாத்தையும் அதிகப்படுத்தி தருவார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது குரு ஸ்தலம். இந்த குரு ஸ்தலத்தில் சிவபெருமான் குருவாக ஆட்சி தருகிறார். ஸோ இந்த ஸ்தலத்திற்கு ஆயில்ய நட்சத்திர பெண் நேர்கள் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருமடங்காக கிடைக்கும். இந்த அஷ்டம சனியால் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. 2வது, ஆண்கள் செல்லக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பரமையம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுங்க. சாட்சி நாதேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற கோவில் தாங்க. இது ஆயில்ய நட்சத்திர பரிகார ஸ்தலம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் நேர்கள் மட்டும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் அஷ்டம சனியிலிருந்து பாதிப்பு அப்படிங்கிறது 100% குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஆண்கள் இந்த கோவிலுக்கு போனால் பெஸ்ட்டு, பெண்களுக்கு இந்த கோவிலுக்கு போனால் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். 2 பேருமே 2 கோவிலுக்கு போகிறதுனால நெகட்டிவிட்டி வந்துடாது. 2 கோவிலையும் ஒரே நாளில் கூட தரிசிக்கலாம். இந்த ஆண்கள் இந்த சாட்சிநாதேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு பர்சனலாக பிரச்சனை இருந்தாலும் சரி, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் அப்படிங்கிறது வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம்.
ஜென்ரலாக ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அஷ்டம சனியால் பெரிய லெவல் பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் இந்த கோவிலுக்கு சென்று வரும்போது சனி பகவான் மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது உங்களுக்கு பல நல்ல பலன்களையும் பல சுவையான செய்திகளையும் கண்டிப்பாக தருவார். இதே நேரத்தில் ஒவ்வொரு ஆயுத நட்சத்திரநேயர்களும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இறை வழிபாடு அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் வளர்பிறை காலங்களில் அதிகமாக செய்யுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.